எந்த ஒரு இனமாக இருந்தாலும் எந்த ஒரு மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் அடிப்படையில் அவன் மனிதநேய மிக்கவன் என்ற விதத்தில் தான் மார்க்கங்கள் எல்லாம் எங்களுக்கு போதனை செய்கின்றது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை ஏற்பாடு செய்த இஃப்தார் விசேட ஒன்றுகூடல் நிகழ்வு வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டாக்டர் குணசிங்கம் சுகுணன் தலைமையில் வைத்தியசாலையின் திறந்த வெளியரங்கில் நேற்று மாலை வெகு விமர்சையாக இடம்பெற்றது. வைத்தியசாலையின் சிரேஷ்ட வைத்தியரும் முன்னாள் வைத்திய அத்தியட்சகருமான வைத்திய கலாநிதி டாக்டர் ஷாமி தம்பி ராஜேந்திரன் அவர்களின் நெறிப்படுத்தல் மற்றும் வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டாக்டர் தாஹிரா ஷஃபியுddin அவர்களின் ஆலோசனை வழிகாட்டலுடன் நடைபெற்ற இந்த விசேட இஃப்தார் நிகழ்வில் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள், கணக்காளர், வைத்தியர்கள், தாதிய உத்தியோகத்தர்கள், துணை மருத்துவ உத்தியோகத்தர்கள், வைத்தியசாலையின் உத்தியோகத்தர்கள், சுகாதார உதவியாளர்கள், ஊழியர்கள், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம். எங்கள் இரட்சகா, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடாத்துவாயாக. இந்த விசேட இஃப்தார் நிகழ்வின் வரவேற்பு உரையினை சிரேஷ்ட வைத்திய நிபுணர் டாக்டர் MNM ஷுஹைப் நிகழ்த்தினார். வைத்தியசாலை ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டோடு இந்த இஃப்தார் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் அறிகிறேன், கடந்த காலங்களுக்கு பிறகு இந்த ஒரு ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி இஃப்தார் என்ற அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கி உரையாற்றிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டாக்டர் குணசிங்கம் சுகுணன், கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் வரலாற்றில் இது ஒரு சிறப்பான நிகழ்வாகும். இன மத மொழிகளை கடந்து பொதுமக்களுக்கு பணியாற்றும் வைத்தியசாலை என்ற வகையில் நல்லிணக்க சூழலையும் இன ஐக்கியத்தையும் ஏற்படுத்த வேண்டியது காலத்தின் தேவையாகும் என்று இங்கு உரையாற்றினார். இந்த வைத்தியசாலை எதிர்காலத்திலும் இந்நாளிலும் ஒரு உதாரணமாக எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று எமது முஸ்லிம் சகோதரர்கள் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்த என்னிடம் கேட்டபொழுது எந்த விதமான தயக்கமும் இன்றி இதை ஏன் முன்னமே நீங்கள் கேட்கவில்லை என்ற தொனியில் நான் அவர்களை இந்த நிகழ்விற்கு அழைத்திருந்தேன். அந்த அடிப்படையில் உண்மையில் மனிதம் நேயம் மிக்கவர்களாக இந்த வைத்தியசாலை ஊழியர்கள் இருக்க வேண்டும் என்பது வெளிப்படையான கருத்தாக இருக்கின்றது. நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற எந்த ஒரு நோயாளிக்கும் அவரின் இனம் சார்ந்தோ மதம் சார்ந்தோ பிரதேசம் சார்ந்தோ அந்த நோய்கள் வருவதில்லை. எப்படி நீரானது நீர்வீழ்ச்சியாக, கடலாக, ஆறாக, வாய்க்காலாக இருந்தாலும் அதன் அடிப்படை தன்மை நீர்தான் என்பது போன்றுதான் மனிதர்கள் எந்த ஒரு பிரிவாக இருந்தாலும் எந்த ஒரு இனமாக இருந்தாலும் எந்த ஒரு மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் அடிப்படையில் அவன் மனிதநேய மிக்கவன் என்ற விதத்தில் தான் மார்க்கங்கள் எல்லாம் எங்களுக்கு போதனை செய்கின்றது. அந்த போதனையை சரியாக விளங்கிக் கொள்பவர்கள் எவரும் இப்படியான விதத்தில் தான் ஒவ்வொருவரை பார்ப்பார்கள். எமது பார்வை ஒரு மனிதனை நோக்கி மனிதனாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த ஒரு மாற்று சிந்தனையுடனாக இருக்கக்கூடாது. இஃப்தார் விசேட மார்க்க சொற்பொழிவை அசேக் மௌலவி இர்ஃபாத் ரஷாதி நிகழ்த்தியமை குறிப்பிடத்தக்கது. இந்த நோன்பை விதியாக்கி இருக்கின்றார். ஈமான் கொண்டவர்களே என்று முஃமின்களை அல்லாஹ் அழைத்து இந்த நோன்பு ஏன் விதியாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லும் பொழுது, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு மாத்திரமல்ல இதற்கு முன் சென்ற சமுதாயத்தவர்கள் எல்லாம் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள். எவ்வாறு அவர்களுக்கு இந்த நோன்பு விதியாக்கப்பட்டதோ அது போன்று உங்களுக்கும் இந்த நோன்பு விதியாக்கப்படுகின்றது. காரணம் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறை அச்சமுள்ளவர்களாக கடவுளை பயப்படக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. இங்கே நோன்புக்கும் பசித்திருப்பதற்கும் நாங்கள் தாகித்திருப்பதற்கும்
இறைவனுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கின்றது? தக்வா என்ற அந்த இறை அச்சத்தை நோன்பு எப்படி வளர்க்கின்றது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நான் இந்த இடத்தில் உண்மைக்குண்மையாக ஒரு நோன்பாளிதானா என்பது எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் மாத்திரம்தான் தெரியுமே தவிர என்னுடைய மனைவியும் கூட அதை அறிய மாட்டாள். நான் ரகசியமாக சாப்பிடலாம், ரகசியமாக குடிக்கலாம், ரகசியமாக நான் வேறு வேலைகளில் ஈடுபடலாம். ஒரு நோன்பாளி ஈடுபடக்கூடாத வேலைகளில் ஈடுபடலாம், யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் உண்மையிலே ஒரு நோன்பாளிதானா இல்லையா என்பது என்னை படைத்த இறைவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். எனவே இறைவன் மீது இருக்கக்கூடிய ஒரு பயம், ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த நோன்பை நான் நோற்றிருக்கிறேன். இதைத்தான் அல்லாஹு தஆலா தக்வா, இறை அச்சம் என்பதாக சொல்கின்றார். எனவே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இறைவனுடைய பயம் வரும் பொழுதுதான் அவன் அனைத்து விடயங்களுக்கும் வழிபடக்கூடியவனாக ஆகின்றான். இஸ்லாம் என்பது வெறுமனே வணக்கத்தை மாத்திரம் புரிந்துவிட்டு மறுமை மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை மாத்திரம் பேசிவிட்டு செல்லக்கூடிய மார்க்கம் கிடையாது. மாற்றமாக இஸ்லாம் என்பது மறைவான விடயங்களை நம்பும் அந்த ஈமானை எவ்வாறு போதிக்கின்றதோ இது போன்றுதான் ஒரு மனிதனுடைய வணக்க வழிபாடுகள். 5 நேரம் தொழுவது அவனுடைய கடமை. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் யாருக்கெல்லாம் உடலில் ஆரோக்கியம் இருக்குமோ, யாரெல்லாம் பயணம் இல்லாமல் இருப்பார்களோ, அதுபோன்று சில பெண்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தடையான சில காலங்கள் வரும். இப்படிப்பட்டவர்களை விலக்கி வயது முதிர்ந்தவர்களை இல்லாமலாக்கி யாருடைய உடலில் நோன்பு பிடிப்பதற்குரிய சக்தி இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த நோன்பை கடமையாக ஆக்குகின்றது இஸ்லாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். أشهد أن لا إله إلا الله. புதிய பணிப்பாளராக டாக்டர் குணசிங்கம் சுகுணன் ஐயா அவர்கள் பதவியேற்றதன் பின் நடைபெறுகின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றம். புரட்சி என்று சொன்னால் தலைகள் மாற்றம், அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம், இவைகள் அனைத்தையும் ஒன்றே கொண்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற திருமூலருடைய அந்த மந்திரத்திற்கமைய எல்லா இன மத மொழி குல வர்க்க வேறுபாடுகள் கடந்து இந்த வைத்தியசாலையிலே மானுடனுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டும். அதுதான் இந்த வைத்தியசாலையினுடைய இலக்கு. அந்த இலக்கை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்குள்ளே இன மத குல மொழி வர்க்க வேறுபாடு இருக்கக்கூடாது என்று அவர் என்னிடம் கூறினார்கள். First and foremost, my sincere thanks goes to our hospital director, Dr. Gunasingam Sugunan, for his unwavering support and guidance for organizing this beautiful cultural occasion. I also thank our Deputy Director, Dr. Tahira Saifuddin and Dr. Rajendran for their patronage and sincere guidance of hosting this program successfully. I would like to express my deep appreciation to all the distinguished guests, our consultants, doctors, nursing officers, paramedical staff, staff of administration, accountant and staff of finance unit. Your presence has made this evening truly special. A special thanks to organizing committee, especially our VP sir, Dr. Suhaib and Dr. Anfaz, including organizing committee members who worked sincerely, tirelessly to ensure that everything was arranged smoothly within a very short time of frame. I like to thank our security officers and cleaning staff in their big support behind this event. Lastly, I would like to pray for continued peace, blessing and good health for everyone. May this holy month of Ramadan bring us joy, blessing and prosperity to all of us, our families
and our communities. Thank you. Nandri, Vanakkam, Stuti. நமக்கான நமது ஊடக மொழி TM நியூஸ்.